இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த கருமத்தை தான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஓட்டிட்டு இருந்தேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ப்ரோமோக்கு இவ்வளோ லேட்டா எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் சேதுபதி ஒருவேளை ஷூட்டிங்க்கு லேட்டா வராரா, என்ன நடக்குது அங்கே, ஒழுங்கா உண்மையை சொல்லி தொலைங்க. கமல் சாரே பார்த்தீங்கன்னா எப்பவுமே 1 மணிக்கு டானு ப்ரோமோ விட்டுருவாங்க, இல்லை 1:30 விட்டுருவாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையே என்னதான் நடக்குது. விஜய் சேதுபதி கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது மட்டும் கிளியரா தெரியுது. 3 மணி கிட்ட தான், 2:30 மணி 3 மணிக்கு தான் நீங்க வந்து ஒரு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணுவீங்கன்னா, அதுவும் இந்த ப்ரோமோக்கு இவர் கொடுக்குற ஒரு பில்டப்புக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் நாங்கள் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் செம்ம கடுப்பாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது? இந்த கருமத்தை தான் இவ்வளோ நேரம் உட்காந்து ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற ஃபீல் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இருந்தது. எனிவேஸ், அந்த ப்ரோமோவில் அவர் கொடுக்குற பில்டப்லாம் பார்க்கும்போது எப்பா அவ்வளோதான்டா இன்னைக்கு எபிசோடு ஏதோ அவ்வளோதான் எல்லாரும் ரணகலம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் இருந்தது. லாஸ்ட் வீக்கெண்டே எனக்கு அப்படி தான் இருந்தது. நானும் ஃபயர்லாம் விட்டேன். அந்த வீடியோ கூட எடுத்து பாருங்க. அவ்வளோதான்டா விஜய் சேதுபதி இன்னைக்கு எல்லாரையும் வறுத்து எடுக்க போகிறாரு, சம்பவம் இருக்குது, செய்கை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஃபயர் விட்டேன்.